நடைபெற்று கொண்டிருக்கிற சத்குருவின் கிருஷ்ணலீலா புத்தகத்தின் அறிமுக விழாவுக்காக நாங்கள் வந்திருக்கோம். உண்மையிலேயே மனதிற்கு மிகவும் நிறைவாக இருக்குது. இந்த அழகான விழாவில் நானும் ஒரு சிறிய பங்காற்றுவதற்காக வந்ததை நினச்சி நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். ஏன்னா புத்தக வாசிப்பு என்பது இன்றைக்கி குறைஞ்சிருக்கிற இந்த காலத்தில் தொழில்நுட்பங்கள் மிக பெருகி ரீல்ஸ்லேயும் யூடியூப்லேயும் நம்ம வாழ்கிற காலத்தில் இன்றைக்கும் புத்தகங்கள் வாசிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவம் என்பது அலாதியானது. அதை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி மிகுந்த உலகத்திலையும் புத்தகங்கள் வெளிவருகின்றன. ரொம்பவும் அருமையான புத்தகம் கிருஷ்ணருடைய லீலை. கிருஷ்ணர் என்பவர் யார் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கான மிக ஒரு அற்புதமான ஒரு நூலாக இது இருக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படித்து நாங்கள் பெற்ற இந்த அலாதியான அனுபவத்தை நீங்களும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஒரு குரு என்பவர் தனிப்பட்ட மனிதனுடைய ஆழ்ந்த ஆன்மீக கோரிக்கைக்கு ஏற்ப வெளிப்படுவார், தோன்றுவார். நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற சத்குரு என்பவர் நாம் வாழ்கின்ற காலத்தினுடைய அவசியம் என்று நான் நினைக்கிறேன். காலத்தின் அவசியம் நாம் இன்றைக்கு காணுகின்ற சத்குரு என்பவர். அதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று இன்றைய ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஒரு நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமோஷனல் ஃப்ரெஜிலிட்டி. உணர்ச்சிகள் நொறுங்கி போகும் தன்மையில் இருக்கு. அதை கட்டி காக்க ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாம் கடந்த ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. அதை பிராணாயாமத்தின் மூலமும் அதன் மூலமாக யோகத்தின் மூலமாகவும் கற்பிப்பதற்காக காலம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வசதி, கொடை, வரம் சத்குரு என்றே நான் நினைக்கிறேன். இது ஒரு காரணம். ரெண்டாவது, இன்றைக்கு நம்முடைய வரலாறு, நம்முடைய நூல்கள், இதில் ஆழமான பரிச்சயம் இல்லாதவர்கள் எல்லாம் சகட்டு மெனிக்கு கேள்வி கேட்கிறார்கள். மிக சங்கடமான கேள்விகள், பதில் சொல்ல முடியாத கேள்விகள், கேவலமாக நம்மீதே சேற்றை வாரி இறைக்கின்ற கேள்விகள். இதற்கெல்லாம் யாரேனும் ஒருவர் நின்று நிதானமாகவும் தீர்மானமாகவும் துணிவோடும் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த மிகப்பெரிய சேவையை சத்குரு செய்து வருகிறார் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன். இன்றைக்கு காலத்தின் அவசியம் சத்குரு என்கிறேன். நாளை வரும் காலத்தில்தான், எதிர்காலத்தில்தான் அவர் இன்றைக்கு செய்திருக்கின்ற சேவையினுடைய மகத்துவம் புரியும் என்றே நம்புகிறேன். எனவே இந்த விழாவில் நான் பங்கு கொள்வதிலும் அவருடைய கிருஷ்ணலீலை என்கின்ற நூலை அறிமுகப்படுத்தி பேசுவதிலும் பெருமை கொள்கிறேன். மகிழ்ச்சியும் பெருமையும் போட்டி போட்டுக்கொண்டு என்னுடைய மனத்திலே தாண்டவம் ஆடுகின்றன என்றே சொல்லலாம். வந்த இடத்தில் என்னுடைய நண்பர்களாகிய உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஏனென்றால் ஊடகத்தில்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்து அதற்கு பிறகு நான் வேற எந்த வேலையும் செய்யவும் இல்லை. அதற்கப்புறம் இந்த பயணத்தில் இருக்கிறேன், ஆன்மீக இலக்கிய பயணத்தில் இருக்கிறேன். எனவே மறுவீடு தேடி கதிர் போகும் நேரம் என்று கண்ணதாசன் சொன்னது போல் மீடியா நண்பர்களை இங்கே பார்ப்பதில் எனக்கு ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கிறது. வணக்கம். புத்தக வாசிப்புங்கிறது குறைஞ்சுதான் போச்சு. அதுக்கு முதல் காரணம் பெற்றோர்கள். நம்ம வீட்டில் தமிழ் பேசுறது குறைஞ்சி போச்சு. அதற்கும் காரணம் பெற்றோர்கள் தான், குழந்தைகள்னு சொல்ல மாட்டேன். தமிழில் சிந்தித்து தமிழிலேயே, இன்னும் சொல்லப்போனால் தமிழிலேயே கனவு காணக்கூடிய ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் சிந்துகின்ற கண்ணீர் கூட தமிழிலேயே இருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி ஆரம்பிக்கணும். இப்போது ஆடியோ புக்ஸ்னு வருதில்லை, அது ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும் நான் நம்புகிறேன். என்னுடைய பல வெளிநாட்டு நண்பர்கள் எல்லோருமே அவங்க வேலைக்கு போகிறதுங்கிறது போக 2 மணி நேரம், வர 2 மணி நேரம் அவங்க கார் ஓட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அந்த நேரத்தை அவங்க நல்ல விதத்தில் செலவிடுறாங்க. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்க குரல் ஒலியாக கேட்டுடுறாங்க. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தா அது ஒரு நல்ல இதுவாக இருக்குது. யாருக்கும் பொறுமை இல்லை, நேரமும் ஒரு தொல்லையாக தான் இருக்குது. இந்த ஆடியோ புக்ஸ் அப்படிங்கிறது இதுதான் நவீன வாசிப்புன்னு வச்சுக்கணும், புத்தக வாசிப்புன்னு வச்சுக்கிட்டா அப்போது சரியாக வரும். வீட்லேயும் அதை வாசித்து காட்டுற பழக்கம் இருந்தால் நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் அப்படி பண்ணுவோம். ஒரு புத்தகத்தை வாசித்தா போதும், அவங்க படித்து அதை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு அதுலேருந்து பெறக்கூடிய செய்திகள் இருக்கும்.
என் மனைவியும் என் குழந்தைகளும் வந்து அவங்க படித்த புத்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் படுத்துக்கிட்டே கேட்டுட்ருப்பேன். மாலையில் நான் போய் ஒரு நிகழ்ச்சியில் அதுலேருந்து 2 வாக்கியங்களை பேசி ஒரு சிற்றுரையை நிகழ்த்திட்டு வருவேன். அப்போது போய் நடிச்சுப்பாங்க, படித்த மாதிரியே பேசுறியாடா அப்படின்ட்டு. அது மாதிரி இருக்குது. இது மாதிரி சுவாரஸ்யமாக நம்மளே கொண்டு போகணும். நன்றி. அனைத்து கடவுளுக்கும் இன்னொரு பெயர் கிருஷ்ணா அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம், நீங்கள் வந்து எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த இனம்னு நான் சொல்லும்போது உலகளாவிய இனம் சொல்கிறேன். கிருஷ்ணருடைய அறிவுரைகள் பொருத்தமாகவும் இருக்கும், தேவையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம பழகக்கூடிய விதத்துலையும் இருக்கும். நம்ம எங்கேயோ நம்மளால் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டோம்னா தேவையில்லாத விஷயம் கூட, சின்ன விஷயம் கூட உயரமாக தெரியும். ஆனால் ஒரு அணுக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா எதுவுமே ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரி தெரியாது. எனவே அனைத்து கடவுள்களையும் அனைத்து நம்பிக்கையையும் ஒரு சேர்த்து ஒரு பெயர் வைக்கணும்னா அதுக்கு கிருஷ்ணான்னு இருக்கலாம். நல்ல கேள்வி.